सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. எட்டாவது நடந்தது சுகுப்தியவஸ்தையை பற்றி வர்ணிக்கின்ற வர அகங்காரா பாவாச்ச நைகா விசிஷ்ட விருத்தி. சுகுப்தியிலிருந்து எழுந்தவன் சுகம் அகம் அஸ்வாப்தம் அப்படின்னு தான் தூங்கினதை மறிக்கிறான். அப்போ சுகமா இருந்ததான் மறிக்கிறான். அதுக்கப்புறம் ஒன்னும் தெரியலேங்கிறத ஸ்மரிக்கிறான். அப்ப ஒண்ணுமே தெரியாம இருந்ததுங்கிறத ஸ்மரிக்கிறான். இந்த மூணு விஷயத்த ஸ்மரிக்கணுங்கிறதுக்காக ஸ்மரணம்னா முன்னாடி அனுபவம் அந்த அனுபவம் போனாதான் சம்ஸ்காரம் ஸ்மரணம் வரும். அப்படி ஸ்மரணம் வரத்துக்காக அந்த ஸ்மரணத்துக்கு வேண்டிய சம்ஸ்காரம் உண்டாவதற்காக அந்த சுசுப்தி காலத்திலே மூணு விருத்திகளை ஒத்துக்கணும். அத்தியாகாரம் சுகாகாரம் அவஸ்தாஜானாகாரம் அவித்யாயாக விருத்தித்திரயம் அபூதேயது அப்படின்னு. அப்போ ஒரு கேள்வி வந்தது, இது விருத்தித்திரயம் எதுக்கா சொல்லணும்? மூன்று விருத்திகள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே விருத்தியில எல்லாமே தெரியும்படியா பண்ணிடலாமோ? அப்போ ஒரே விருத்தின்னு சொல்லப்படாதா கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்றார், அகங்காரா பாவாச்ச நைகா விசிஷ்ட விருத்தி. எப்போ அகம் தெரியுமோ அப்பதான் அநேக பதார்த்தங்களை சேர்த்து ஒரு விசிஷ்ட விருத்தி வர முடியுமா? அகங்காரம் தான் அது எல்லாத்தையும் சேர்த்து வரும். அகம் அப்படிங்கிறது தான் அகம் கடஞ்சானாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடம் என்ன ஞானம் என்ன எல்லாத்தையும் சேர்த்து அது ஒரு விருத்தியா வர முடியுமா? இந்த அகங்காரம் இல்லாத சமயத்துல விசிஷ்ட விருத்தி வராது. விசிஷ்ட விருத்தி வர்றதுக்கு அகங்காரங்கிறது காரணம். அகங்காரம் இல்லைன்னு சொன்னா விசிஷ்ட விருத்தியும் வராது. எல்லாம் தனித்தனியா விசகலிதமா வந்துடும். அதனாலதான் மூணு விருத்தின்னு சொன்னேன். அதைவ விருத்தி ரூபஸ்ய உபலம்பஸ்ய அபாவாத்து ந பிரளயே அதிவியாப்தி. சுசுப்தியில பாருங்க இந்த விருத்தி இருக்கு. ஆனா பிரளயத்துல இந்த விருத்தி இருக்குமோ? இருக்காது. அவித்யா விருத்தி கூட இருக்காது. அதான் வித்தியாசம் பிரளயத்துக்கும் சுசுப்திக்கும். சுசுப்திக்கு சொன்ன லட்சணம் பிரளயத்துல வராது. ஏன் வராது? சுசுப்தியில இந்த மூன்று விருத்திகள் இருக்கு. எதெல்லாம் அப்புறம் ஞாபகம் வருதோ அந்த விஷயத்துல அப்பவே அனுபவாத்மகமான விருத்தி இருக்கு. ஆனா பிரளயத்துல அது கிடையாது. விருத்தி ரூபஸ்ய உபலம்பஸ்ய அபாவா பிரளயே அதிவியாப்தி. சுசுப்தி லட்சணம் பிரளயத்துக்கு வராது. தத்ர தத் கல்பனா பீஜாபாவாத். சுசுப்தியிலே அந்த மூன்று விருத்திகள் கல்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அந்த மூன்று விருத்திகள் அந்த சுசுப்தியில போனதுனாலதான் அதனால ஏற்பட்ட சம்ஸ்காரத்தினால அப்புறம் ஞாபகம் வருது. அதனால அப்புறமா ஞாபகம் வருது, ஸ்மரணம் வருதுங்கிற அந்த காரியமும் சுசுப்தி காலத்துல விருத்தி வச்சிருந்தாதான் சம்ஸ்காரம் வருங்கிறதுக்காக விருத்தி ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஆனா பிரளய காலத்துல இப்படி ஒரு விருத்தி ஒத்துக்கணுங்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் இல்லை. அதனால கல்பனை அது கல்பிக்கிறதுக்கு உண்டான காரணம் இல்லைன்னு கல்பனா பீஜா பாவா சுகமஸ்வா நகிஞ்சிதவேதிஷம் இது சுத்தோத்கத பராமர்ஷா. இங்க மாத்திரம் சுசுப்தியில மாத்திரம் கல்பனா பீஜம் இருக்கானா? இருக்கு. ஏன்னா மூச்சுண்டவனுக்கு ஞாபகம் வருது. இந்த ஞாபகம் வரணும்னா முன்னாடி சம்ஸ்காரம் வந்திருக்குன்னா அதுக்காகத்தான் இப்படிலாம் கல்பனை பண்ணி. ஆனா நுபவேத பராமர்ஷானுபபத்தே. எந்த விஷயத்தையும் அனுபவிக்கவில்லையோ அந்த விஷயத்திலே பராமர்சம் அதாவது ஸ்மரணம் ஏற்படாது. பார்க்காத விஷயம், கேள்வியே படாத விஷயம் ஞாபகத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டா முடியவே முடியாது. கேள்விப்பட்டதே எல்லாம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறது. ஆனா கேள்விப்படாத எப்படி ஞாபகத்துக்கு வரும்? அதனால அனனுபவே பராமரிச்ச அனுபவத்து. அது அனுபவம் இல்லைன்னு சொன்னா ஸ்மரணம் வராதுப்பா.
ಅಂತಃಕರಣೋಪರಾಗಕಾಲೀನ ಅನುಭವಜನ್ಯತ್ವಾಭಾವಾಶ್ಚ ನ தத்தோல்லேகாபாவேதி ஸ்மரணத்வானுபபத்தி. இத ஸ்மரணம்னு சொல்லணும்னா ஸ்மரணத்துல சத்தாம்சம் ஒண்ணு சேருமே, அதை காணமேன்னா ஸ்மரணம் எப்படி இருக்க தெரியுமா? அன்னைக்கு அங்க பார்த்தேனே அது அப்படின்னா அதுதான் இது, அதுன்னு ஒண்ணு வரும். அன்னைக்கு அங்க பார்த்தேனே அது, அதுங்கிறதுதான் தத்தா. ஓ அதுதானா இது, ஞாபகம் வந்துருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அதுதான் இதுன்னு அதுன்னு சொல்றானே, ஒரு தத்தாவுக்கு உல்லேசம் தானே தத்ரகதம் அப்படின்னு. அதுக்குதான் தத்தோல்லேசம். அது இருந்தா தான் ஸ்மரணமாகும். சுகத்திலேருந்து ஒழித்துன்றவனுக்கு அந்த தத்தோல்லேசம் இல்லையே, அவன் பண்ற ஸ்மரணத்தில் எப்படி ஸ்மரணம் ஒத்துக்கிறது கேட்டான். அதுக்கு சொல்ற தத்தோல்லேகா பாவேதி நக்ஷதி ஸ்மரணத்வானுபபத்தி இல்லை, ந ஸ்மரணத்வானுபபத்தி. தத்தோல்லேசம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அது இல்லைங்கிறதுக்காக இது ஸ்மரணம் இல்லாத போயிடுங்கிறது இல்லை, ஸ்மரணம் ஆகலாம். ஏன் தத்தாங்கிறது வரலைங்கிறதுக்கு காரணம் சொல்றேன். தத்தாங்கிற அம்சம், தத் அப்படிங்கிற அம்சம் எப்போ ஸ்மரணத்துல பாதிச்சுன்னு சொன்னா அந்த ஸ்மரணோபராக காலீன அனுபவஜன்யத்துவம் எங்க இருக்குமோ அங்க. அந்தஸ்கரணம் ஆத்மாவில சம்பந்தப்பட்டு இருக்கும் போது எந்த ஒரு அனுபவம் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துறதோ அந்த அனுபவத்தினால வரக்கூடிய ஸ்மரணத்திலே தத்துவோல்லேசம் வரும். சுகுப்தி காலத்துல ஏற்பட்ட அனுபவத்தினால வந்த சம்ஸ்காரத்தினால ஏற்பட்ட ஸ்மரணத்திலே தத்தாம்சம் பாசிக்காது. ஏன் பாசிக்காதுன்னா சுகுப்தி காலத்துல அகம் இல்லை, அகங்காரோபராகம் இல்லை. அகம் பதார்த்தத்தோட சம்பந்தம் இருக்கும் போது எந்த ஒரு அனுபவம் ஏற்படுறதோ அந்த அனுபவத்தினால வந்த சம்ஸ்காரத்தினாலே ஸ்மரணம் ஏற்பட்டால் அப்போது அந்த ஸ்மரணத்தில் தத்தாம்சம் தெரியும். இப்போ அப்படி இல்லை, சுகுப்தி காலத்துல அகங்கார சம்பந்தமே இல்லை. அதனால மூழ்கின்றவனுக்கு வந்தது ஸ்மரணமே தான், ஆனாலும் தத்தோல்லேசம் வராது. அது மாத்திரம் இல்லை, மரணே தத்தோல்லேக நியமாபாவாச்ச. மரணம்னு சொன்னா அதுல தத்தாம்சம் அவசியம் தெரியணும்னு ஒண்ணும் நியமம் இல்லை. அப்படின்னா சில ஸ்மரணத்துல அது தத்தாம்சோல்லேசம் இல்லாமலே கூட அது ஸ்மரணமாக வரலாம். தத்தாம்சம் இல்லையே, இது எப்படி ஸ்மரணம்னு கேட்டுட்டேன். ஆனா நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு சொல்றானே, அப்ப நான் தெரியுறது அகங்கிறதுன்னு சொன்னா அதுக்குதான் இது அகம். இப்போ உள்ள அகம், முழுக்கின்றதுக்கு அப்புறம் தெரியக்கூடிய அகம் இது சுகுப்தி காலத்துல இல்லை, தெரியல. இது அகங்காரத்து உத்தான சமயே சேவானுபூயதே. அதனால்தான் தூங்கிட்டு இருக்கும்போது நான் தூங்கிக் கொண்டிருக்கேன் அப்படின்னு தெரியும். முழுக்கிட்டு இருக்கும் போது தெரியுறதோ இல்லையோ நான் முழுக்கிட்டு இருக்கேன். அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியலாம் போல இருக்கு அப்படின்னு கேட்டா தெரிய முடியாது. அதுக்கு ஏன் நான்கிறது தெரியலன்னு சொன்னா இல்லையே, நானே இல்லை, அதனாலதான் தெரியல. இருந்தா தெரியும். அப்ப இப்ப அகங்கிறது தெரியறதுன்னா இது இப்போ வந்துருச்சோ. சுசுப்தி காலத்துல அகங்கிறதே இருக்கல, அதனால தெரியல. ஜாகிரத முழிச்சின்ற உடனே அகம் வந்து சேர்ந்துருச்சு ஆத்மாவோட, அதனால இப்ப அகம்னு தெரியுது. இந்த அகமம்சத்துல இந்த ஞானம் ஸ்மரணம் இல்லை, அது அனுபவம் தான். உத்தான சமயே ஏவ அனுபூயதே அகங்கார சுகுப்தோ லீனத்வேன தஸ்ய அனனுபூதத்வாத் ஸ்மரணானுபபத்தே. அகமம்சத்துல ஸ்மரணம் சொல்ல முடியாது, ஏன்னா சுகுப்தி காலத்துல அகங்கிறது லயமாயிருந்தது, அது தெரியவே இல்லை, அகம்னு தெரியவே இல்லை. அதனால அனுபூத விஷயமா இல்லாததுனாலே அது ஸ்மரணம் ஆகாது. அந்த விஷயத்துல ஸ்மரணம் வர முடியாது. முக பிரதிபிம்பாச்சிரையே தர்ப்பணே ஜபா குசும லௌகித்யாத்யாசேன ரக்தம் முகம் இது பிரதீதிவத் அகங்காராசிரயதயா சாட்சி சைதன்யஸ்ய ஸ்மரணாசிரயத்வாத் அகமஸ்வாப்தம் இது சாமானாதிகரண்ய பிரதீதி. இந்த ஒரு சந்தேகம் வருது, அதுக்கு திருஷ்டாந்தம் எடுத்து பரிகாரம் பண்றார். தர்ப்பணத்துல முகம் தெரிகிறது, நம்ம முகம். முக பிரதிபிம்ப ஆசிரியோ தர்ப்பண. அந்த தர்ப்பணத்திலே ஜபா குசும லௌகித்யாத்யாசேன, அந்த தர்ப்பணத்துல ஜபா குசுமத்தினுடைய லௌகித்யம் இருக்கு. ஜபா குசுமங்கிறது செம்பருத்தி, அது சவப்பா இருக்கும்.
ஆக அந்த அதனுடைய சிவப்பு நிறம்ங்கிறது இப்ப எங்க வந்துருக்கு, தர்ப்பணத்துல தெரியுது. தர்ப்பணமே சிவப்பா தெரியும். அப்போ தர்ப்பணமே சிவப்பா தெரியும் போது ரத்தம் முகம் அப்படின்னு சொன்னா தர்ப்பணத்துல தெரியக்கூடிய அந்த முகத்தை அப்ப என்ன ஆகும், இது வாசம் இல்லை, இந்த முகம் ரத்தமா இல்லை, இந்த முகம் எதுல தெரியுறதோ அதுல ஜபாகுசுமத்தினுடைய ரத்த ரூபங்கிறது இப்ப பிரதிபலிச்சிருக்கு. ஆகையால இந்த முகமானது அதுல அந்த அப்பேற்பட்ட தர்ப்பணத்துல பிரதிபிம்பிக்கக்கூடிய இந்த முகமானது ரத்த ரூபம் உள்ளதாக தெரியுறதே தவிர இது வாசம் இல்லை அப்படின்னு சொல்லணுமோ இல்லையா? ஆனா தெரியுறது என்னமோ ரத்த முகம்னு தெரியும். இதை நம்பி அந்த முகத்துல ரத்த ரூபம் இருக்குன்னு நினைச்சு முடியும். அதே மாதிரி அகங்கார ஆசிரயதையா சாட்சி சைதன்யஸ்ய ஸ்மரணாசிரயத்வாத் அகமத்வாப்தம் சாமானாதிகரண்ய பிரதீதி. நான் தூங்கினேன் அப்படின்னு படிக்கிறான். எந்த ஒரு சாட்சியில ஸ்மரணம் ஏற்படுகிறதோ அதே சாட்சியில தான் அகங்கிறது இருந்துட்டு இருக்கு. இப்போ உதிச்ச அகம் சாட்சிங்கிற ஒரு ஆதாரத்துல இருக்கு, உதிச்சிருக்கு. அந்த சாட்சி தான் ஏற்கனவே சுசுப்தியில சுகானுபவமா இருந்திருக்கு. அதனால அகங்கார ஆசிரியத்தையா சாட்சி சைதன்யம், அகங்காரத்துக்கு ஆசிரியம் அந்த சாட்சி சைதன்யம், அந்த சாட்சி சைத்தன்யம் தான் ஸ்மரணத்துக்கும் ஆசிரியமாக இருக்கு. அப்ப ஒரே ஆசிரியத்துல ஸ்மரணமும் ஏற்படுறது, இந்த அகங்காரமும் அது ஏற்படுறது. அதை வச்சுதான் அகம் ஸ்மராமி, அகம் நாவேஷம் அப்படின்னு அகம் கூட்டு சேர்த்துக்கிறது. அகமஸ்வாப்தமிக்கு சமானாதிகரண்ய பிரதீதி ந புனः அகம் சுகி ஜீவத்து ஆசிரியத்தையா அகம் சுகி அப்படின்னா அகம் சுகம் இல்லை அப்படி சொல்ல மாட்டேன். அகம் சுகி சுகவான் அப்படின்னா அந்த சுகத்துக்கும் தனக்கும் கொஞ்சம் வேதத்தை வச்சிருந்து அந்த சுகம் என்னிடத்துல இருக்கு, நான் அதுக்கு ஆதாரமா இருக்கேன், சுகம் எனக்கு தர்மம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தர்மி பாவத்தினால கொஞ்சம் வேதத்தை கல்பனை பண்ணிட்டு என்ன சொல்றா, முகப்பிரதியும் பார்த்தையாச்சு. அகங்காராசிரயத்தையா சாட்சி சைத்தன்யத்தை ஸ்மரணாசிரயத்வாத் அகமஸ்வாப்தம் இது சாமானாதிகரண்ய பிரதீதி. அதனால இந்த மாதிரி அகம் அஸ்வாப்தம் சுகுத்துமான் அப்படின்னு சாமானாதிகரண்யம் தெரியுது. அந்த கண்ணாடியில பிரதிபிம்பித்த முகம் ரத்தம் அப்படின்னு தெரியாமாச்சு. அதுக்கு ஒரு வரி ஒண்ணு விட்டு போச்சு. தத்தோல்லேக நியமாபாவாச்சதுக்கு அப்புறம் ஒரு வரி இருக்கு. ஜாகிரதசாயாம் அஸ்வாப்தம் இது அனுபவானுபபத்தே லிங்க அபாவேன ஆசிரியா சித்தாத அனுமானஸ்ய சம்பவாத். அதாவது மரணத்துல தத்தோல்லேகம் இல்லை. ஏன்னா ஜாகிரத் தசையில தூங்கினேன் அப்படிங்கிற அனுபவம், தூங்குற அனுபவம் வர முடியாது. முழிச்சுட்டு இருக்கும் போது முழிச்சுட்டு தான் இருக்கான். அப்ப அந்த தூக்கத்தினுடைய அனுபவம் வராது. சுகமுகம் அஸ்வாப்தம் அப்படின்னு ஒரு அனுபவம் முழிச்சுட்டு இருக்கும் போது வரத்துக்கு முடியாது. ஏன்னா அந்த பாப்பங்கிறத இப்போ இல்லை. அப்போ அனுமானம் பண்ணிக்கலாமேனா லிங்க அபாவேன ஆசிரியா சித்தாச்ச அனுமானஸ்ய அசம்பவாத். ஏற்கனவே தூண்டினோங்கிறது சொல்றதுக்கு இந்த அனுமானம் ஒண்ணும் இல்லை. எந்த அனுமானங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு ஒரே தப்புன்னு ஏகப்பட்ட தூஷணம் பண்ணி தூஷிச்சுட்ட. ஆக அனுமான பிரமாணத்தானும் சொல்ல முடியாது. அதனால பரிசேஷா அகங்கிற அம்சத்துல அது ஸ்மிருதி இல்லை. அது அகங்கிறது அந்த காலத்துல மூச்சுட்டானோ இல்லையோ இந்த சமயத்துல இருக்கிற அகங்கிறது சாட்சியால தெரியுது. அதை வச்சு அகம் மராமே சுகுத்தோ அபூகம் இப்படி பேசுறது வரி விட்டு போச்சுங்கிறது தான் மறுபடியும் சொன்னேன். புனர் அகம் சுகி சிவன் ஆச்சரியத்தையா, சுகத்துக்கு ஆச்சரியமாக நான் தெரியவில்லை. அகம் சுகி அப்படின்னு ஆச்சரியமாக, சுகத்துக்கு ஆச்சரியமாக நான் தெரிகிறேன். இதை போல அகம் அஸ்வாப்தம் அப்படின்னு சொல்லி சுகுத்திக்கு ஆச்சரியமாக அகம் தெரியல. சுகுத்தி இருந்த காலத்துல இப்ப சுகம் இருக்கிற காலத்துல நான் இருக்கேன், அதனால நான் சுகின்னு என்ன சொல்லிக்கலாம். ஆனா சுகுத்தி வந்த காலத்துல நான்கிற அந்த அகம்பாவமே இல்லை. அப்படி இருக்கிறது அந்த சுகுத்தி அகம் அஸ்வாப்தம் என்னமா சொல்ல முடியும்? ஸ்மிருதி சம்சய விபர்யானாம் சாட்சி சைதன்யாசிரயத்துவ நியமாத். இந்த ஸ்மரணமாகட்டும் சந்தேகமாகட்டும் இப்படி என்ன பிராந்தியாகட்டும் இதெல்லாம் அவித்யாவிருத்தி தான். அது சாட்சி சைத்தன்யத்திலே வரும்.
அகங்காரத்திட்ட பிரமாணஜன்ய ஞானாசிரியத்வலியமாட்டு அகங்காரத்திலே பிரமாணஜன்யமான விருத்தி வரும். அந்தகரணத்துல விருத்தி வந்ததுன்னா அது அகங்காரத்தில் ஞாதாவாக ஆகும். அகம் ஞாதா அகம் ஜானான்னு. அதனால பிரமாணஜன்யமான விருத்தி ரூப ஞானம் தான் அகங்காரத்திலே வர முடியும். பிரமாத்வேனைவ தற்காரியதா வச்சேதாது. அதாவது அந்தகரணம் விருத்தி ரூப ஞானத்தை உண்டு பண்றது. எப்போ பிரமாத்மக ஞானமா இருந்தால் அந்தகரணம் விருத்தியை உண்டாக்கி கொடுக்கும். அப்புறமா பிராந்தியா இருந்ததுன்னா பிராந்தி விஷயத்துல அந்தகரணம் ஒண்ணும் பண்ணாது. அவித்யா விருத்தி. இடம் ரஜதம் அப்படின்னு அங்க இல்லாத ரஜதம் தெரியுது அப்படின்னு கேட்டா தெரியுது. எப்படி தெரியுது? கண்ணால தெரியல, மனசால தெரியல, அவித்யாலதான் தெரியுது. சாட்சி பாக்கியம் அது. அதான் அப்பிரமாத்மாவச்சேதேனக அவித்யாயா ஏவ காரணத்துவா. அதைவ அனாப்தவாக்கியாதிஜன்ய பரோக்ஷ விப்ரமோபி அவித்யாவிருத்திரேவ இத்யத்புதமோ வேதாந்தினாம். இதை போய் பெருசா அவித்யாவிருத்தியை கேட்டாவே ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு. இப்போ ஒரு ஆப்தன் ஒரு விஷயத்த நமக்கு சொன்னான்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஞானம் பிரமாத்மகமா இருக்கும். அது அந்தஸ்கரணத்துல வரும். அந்தஸ்கரண விருத்தியா வந்துடும். அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு அனாப்தன் எதையோ சொல்றான், ஏமாத்துறதுக்காக சொல்றான், பொய் சொல்றான். ஆனா அவன் சொன்ன வாக்கியத்திலிருந்து கேட்கிறவனுக்கு போதம் ஏற்படுறது. அப்ப இந்த போதம் எப்படி அந்தஸ்கரண விருத்தியா அவித்யா விருத்தியா அப்படின்னு கேட்டா இங்க அந்தஸ்கரண விருத்தி இல்லை. ஏன்னா இவன் அனாப்தன் இல்லாதது சொல்லியிருக்கான். அதனால இந்த விஷயத்துல சப்தத்தினால வரக்கூடிய ஞானம் கூட அந்தஸ்கரணத்தினுடைய விருத்தியாக இருக்க முடியாது. அதைவ அனாப்த வாக்கியாதிஜன்ய பரோக்ஷ விப்ரமோபி அவித்யா விருத்திரேவ இத்யாப்துபகமோ வேதாந்தவிதான். அதனால எங்க இருந்தாலும் பகங்கிறது அவித்யா விருத்தி தான் தீர்மானமா சொல்லிட்டார். தற்ற அந்தஸ்கரண விருத்தி ஜனக சாமக்ரி சம்பவேதி பிரமாத்வாபாவே பாவாபராதேன அந்தஸ்கரணஸ்யா சாமர்த்தியா. அது முழிச்சுட்டு இருக்கும்போதுதான் நமக்கு அந்தஸ்கரணம் இருக்கு, நல்லா வேலை செய்யுது. அப்போ இதம் ரஜதம் அயம் சர்பகா அப்படின்னு பிராந்தி வருது. அதை அந்தஸ்கரண விருத்தின்னு சொல்லிவிடக்கூடாதா? ஏன் அவித்யா விருத்தின்னு சொல்லணும் அப்படின்னு சந்தேகம் வரும். அவர் சொல்றார், வாஸ்தவம்பா, அந்தஸ்கரண விருத்தி ஜனக சாமக்ரி போய்கிட்டு இருக்கும் போது ஜாகிரத நிமிஷத்துல இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் அது பிரமாவா இல்லையே வரக்கூடிய ஞானம். அப்போ பிரமாவா இல்லாத சமயத்துல பிரமாணத்துக்கு வேலையை கொடுத்து அந்த பிராந்தியை எதுக்காக சம்பாதனம் பண்ணா? ஆகையால பிரமாத்வா பாவ அபராதேன அதுகிட்ட என்ன குறைன்னு சொன்னா அது பிரமாவா இல்லைங்கிறது தான் குறை. அதனாலதான் அந்தஸ்கரணத்துடைய விருத்தியாக அதை ஒத்துக்க முடியல. அவித்யா விருத்தின்னு சொல்றோம். பிரமாத்வா பாவ அபராதேன அந்தஸ்கரணஸ்ய அசாமர்த்தியம். நாமாதிஷு பிரம்மாத்தியாசஸ்து இஷ்டாதீனத்தையா பிரம பிரமா விலக்ஷணா. அத்தியாசம் சப்தம் இருக்கு. நாம பிரம்மே சுபாசித்தன்னு. நாமான சப்தம். சப்தத்தை பிரம்மஸ்வரூபமாக தியானம் பண்ண சொல்றது, உபாசிக்க சொல்றது. சப்தத்தை பிரம்மமாக உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு சப்தத்தை பிரம்மமாக தியானிக்கிறதுன்னு வருதோ இல்லையோ, இது அத்தியாசம் சொல்றாரோ இல்லையோ, இது என்ன விருத்தி? அந்தஸ்கரண விருத்தியா மனோ விருத்தியா இல்ல அவித்யா விருத்தியான்னு ஒரு கேள்வி. அது சொல்றார், இது ஒரு தியானமே இல்லை. தியானம்ங்கிறது மானச கிரியையே தவிர அது பிரமமும் இல்லை பிரமாவும் இல்லை, ரெண்டுமே சேராது. அதனால அது தனி அப்படின்னு. நாமாதிஷு பிரம்மாத்தியாசஸ்து இச்சாதீனதையா பிரம பிரமா விலக்ஷணா. இந்த தியானம் இச்சா இருந்தா பண்ணலாம், இல்லாட்டா பண்ண முடியாது, பண்ண மாட்டான். இப்ப தியானங்கிறது இச்சைக்கு அதீனமாகிறது. ஆனா தியானம் அப்படி இல்லை. இவன் நினைச்சாதான் தியானம் வரும். இவன் நினைச்ச வேண்டாம்னு நினைக்கிறான்னா தேசாபுரம் இருக்கிற வஸ்து கண்ணுக்கு தெரியாது போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இவன் நினைச்சாட்டாலும் அது வரும். ஆக தியானங்கிறது இச்சாதீனம் இல்லை. அதனால ஞானத்துக்கும் தியானத்துக்கும் இந்த வித்தியாசம் உண்டு அப்படின்னு சொன்னார். மனோவிருத்தி
பிரமப்பிரமாத நாமாதிபி பிரம்மாத்தியாசத்து இச்சாசீனத்துவா பிரமப்பிரமாத லட்சணா மனோவிற்த்திரேவ காமாதிபத்து. அந்தகரணத்துல எத்தனையோ விதமான விற்பி, காமசங்கல்போ விசிகிருஷாலாம் அந்தகரணத்துல ஒரு தீங்கிறது. அப்படி பார்க்கறதுக்கு காமாதிகள் தியானஸ்வரூபம் இல்லை, விற்பி தியானம்னு அது சொல்ல முடியாது. இப்போ விற்பிங்கிறது அதை காட்டிலும் தியானாத்மகமான விற்பி வேறு அப்படின்னு வித்தியாசத்தை படுத்தி சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் இங்க சொல்றோம். மனோவிற்த்திரேவ காமாதிபதி ததுக்தம் அதைவ சோதனாஜன்யத்வாத் மானசி கிரியைவசா. இந்த நாமாதிசி பிரம்ம திருஷ்டி பண்றதுன்னு இருக்கு. அந்த திருஷ்டி விதுவாக்கியத்தினால ஏற்படுத்தப்பட்ட திருஷ்டி. அதனால அது என்ன சொல்றது, கிரியதான், அது ஞானம் இல்லை. பிரமாணம் தான் ஞானத்தை கொடுக்கும். பிரமாணம் ஞானத்தை கொடுத்துட்டு போயிடும். அப்புறம் அந்த ஞானத்தை வச்சு என்ன பண்றதுங்கிறது அது சொல்லாது. ஆனா இங்க அப்படி இல்லை. ததுக்தம் அதைவ சோதனாஜன்யத்வாத் மானசி கிரியவசா. நாம பிரம்மேசி உபாசிங்கிறது உபாசி பாஷகரா சொல்லியிருக்கான். ந ஞானம் இது கிரியைவ, கிரியதான், ஞானம் இல்லை. ஏதேன தர்க்கசித்தாபி மனோவிருத்தித்வம் வியாக்கியாதம். இப்ப இந்த இடத்துல சொன்னாரு, அந்த காமஹா சங்கல்பகா இதெல்லாம் மனோவிருத்தின்னு சொல்லி இருக்கிறதுனாலே இச்சாதீனமா அந்த நாமத்தை பிரம்மம் தியானம் பண்ற மனோவிருத்தி இருக்கு. இந்த விருத்தி கிரியா அப்படின்னு சொன்னோம். இது எப்படி தியானமாக இல்லாத போனாலும் பிரமாவாக இல்லாத போனாலும் அந்தஸ்கரண விருத்தியாக இருக்கோ, அதே மாதிரி இன்னும் அந்தஸ்கரண விருத்தியாக சொல்லும்படியா இருக்கான். அது என்னது? தர்க்கம். அந்த தர்க்கம் கூட தர்க்கஸ்யாபி மனோவிருத்தித்வம் வியாக்கியாதம். அது சொல்லக்கூடிய விஷயம் இல்லைன்னு தெரியும். ஆனா இப்படி இருந்து விடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தர்க்கம் சொல்லலாம். இப்படி இல்லைன்னா இப்படி இருக்க முடியாது, ஆனா இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ அது என்னாச்சு? மனோவிருத்தி தான் தர்க்கம். அந்த இதுல உபலட்சணமா வச்சுக்கணும். காமசங்கல்போ விதிகிருஷ்டா ஸ்ரத்தா ஸ்ரத்தா திருதி அதிருதி ஷரீர் பீர் பீரித்தேவும் ஏத சர்வம் மன ஏவ அப்படிங்கிறத உபலட்சணமா வச்சிருந்து எத்தனை லோகத்துல எண்ணங்கள்லாம் வருதோ அந்த எண்ணங்கள் எல்லாமே அந்த அந்தஸ்கரணத்தினுடைய தர்மம் அப்படின்னு அங்க சொல்றோம். ஏதேன தர்க்கஸ்யாபி மனோவிருத்தித்வம் வியாக்கியா வியாப்தியாரோபேண வியாபக பிரசஞ்சனாத்மகஸ்ய தர்க்கஸ்ய இச்சாதீனதையா பிரமப்பிரமா விலட்சணத்வாத். அது ஞானமே இல்லை தர்க்கங்கிறது. ஏன்னா அது இச்சையால வருது. இங்க சாதாரணமா நான் ஆரோபம் பண்ண முடியும், ஆகாரிய ஆரோபம்னு சொல்லுவான். இச்சையா வரக்கூடிய ஆரோபத்தை ஆகாரிய ஆரோபம். ஏன்னா இப்ப எழுத்தாப்புறம் இங்க நான் ஒரு பூத்தலம் பார்க்கிறேன். இந்த பூத்தலத்துல எனக்கு கட்டம் இருக்குதுன்னு தெரியல. யாரோ கேட்கிறா, கட்டம் இருக்கா இந்த பூத்தலத்துல அப்படின்னு. இல்லை அப்படின்னு, கட்டம் இல்லை அப்படின்னு என்ன சொன்னேன். பூத்தலத்துல கட்டம் இல்லை அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு அவன் கேட்பான். இருந்தா தெரிய வேண்டாமா அப்படின்னு. கட்டம் இருந்ததுன்னா இந்த பூத்தலாம் நன்னா தானே தெரியுது. அதுல ஒரு கட்டமும் இருந்திருக்குன்னா அதுவும் சேர்ந்துதான் தெரிஞ்சிருக்கணும். ஆனா தெரியலையே, அதனால இல்லைங்க. இதான் வியாப்தியாரோபேன வியாபக ஆரோப தர்க்க. இந்த தர்க்கத்தையும் இது தர்க்கம் தியானமே சொல்ல முடியாது. இதுவும் அந்த இச்சாசீனமா இருக்கிறதுனாலே பிரமப்பிரமா விலட்சணமான ஒரு விருத்தின்னு சொல்லணும். இது பிரமமும் இல்லை, பிரமாவும் இல்லை, வித்தியாசப்பட்ட ஒரு விருத்தி அப்படின்னு சொல்லிக்கணும். அதைவ மனன நிதித்தியாசன சகிதே சிரவணாட்சே வேதாந்த வாக்கிய விசாரே ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா இத்தியாதி திவ்யரபி உபபத்தியதே. மனனம் என்ன, நிதித்தியாசம் என்ன? இந்த இரண்டு அங்கம், இந்த அங்கங்களோடு கூடின சிரவணம்னு சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியார்த்த விசாரம் விதிக்கப்பட்டது. அதுக்கு மூக்ஷுக்கு ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா அப்படின்னு இந்த விதிக்கும் இப்பதான் நமக்கு என்ன ஒரு சார்த்தக்கியம் வரும். எப்படின்னு கேட்டா, இங்க சொல்லக்கூடிய அந்த சிரவணங்கிறது ஞானம் இல்லை, அது கிரியா. அதை தாராளம் விதிக்கலாம், அது விதிக்க முடியாது இல்லை.
கிரியையை விட்டுவிடலாம், தப்பில்லை. தியானத்தை தான் இச்சாதீனம் இல்லாததுனால அது விதிக்கு விஷயமாகாது. நம்ம இச்சையை பொறுத்து தியானம் வருதுங்கிறது இல்லவே இல்லை. இந்த துர்கந்த தியானம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம். ஆனா கரெக்டா துர்கந்த தியானம் வந்தது. ஆகையால் நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறது. அதனால இதெல்லாம் தர்க்கம் இத்தியாதி விதிரபி. இந்த ஸ்ரோதவியா, மந்தவியா, நிதித்தியாசவியா, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு 3 விஷயங்களை காமிச்சார். இது எல்லாமே தர்க்க ரூபம். அன்பயத்திரேகாதி தர்க்க ரூபத்வாத். 4 விதமா அன்வயம் ஒண்ணு, வெத்திரேகம் ஒண்ணு. அன்வயம் ஒண்ணு, வெத்திரேகம் ஒண்ணு பண்ணி இது வேற அது வேறையும் கண்டுபிடிப்பாளாம். அன்வய வெத்திரேகத்தினாலதான் கண்டுபிடிக்கிறார் வேதத்தை. எப்படின்னு பாருங்க. ஒரு கழுதையும் ஒரு நாய்க்குட்டியும் சேர்ந்த வாக்கில நிறைய தடவை பார்த்திருக்கோம். இப்ப இந்த நாய்க்குட்டி வேற, கழுதை வேற அப்படின்னு எதை வச்சு சொல்றது? ரெண்டும் பக்கத்துல இருக்கு, இதுவும் கழுதைதான் அதுவும் நாய் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு கேட்டா சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா, ஒரு சமயம் இந்த நாய்க்குட்டியை விட்டுட்டு நம்ம கழுதையை மாத்திரம் பார்த்து விடலாம், பார்க்க முடியும். வேற ஏதோ இடத்துல அங்க நாய்க்குட்டி வரல, அந்த இடத்துல இதை பார்த்துடலாம். அதே மாதிரி கழுதையே இல்லாத அந்த நாய்க்குட்டியை தனியா பார்த்துட முடியும், அதுவும் பார்க்க முடியும். இப்ப நம்ம என்ன பார்க்கலாம், நாய்க்குட்டிக்கும் கழுதைக்கும் வேதம் இல்லாம போயிருந்தால், அப்போ நாய்க்குட்டி தெரிஞ்சா அவசியம் கழுதை குட்டி தெரியணும், கழுதை குட்டி தெரிஞ்சா அவசியம் நாய்க்குட்டி தெரியணும். அப்படிதானே? வேதம் அபேதமா இருந்தா, வேதம் இருந்தால இதுக்கும் அதுக்கும் அபேதம் இருந்தால், இதுவும் அதுவும் ஒன்னாக மாறினால், இது தெரிஞ்சா அது தெரியணும், அது தெரிஞ்சா இது தெரியணும். ஆனா அப்படி தெரியறது இல்லை. நாய்க்குட்டி மாத்திரம் தனியா தெரிஞ்சு விடுறது சில சமயம், கழுதை பார்த்து தனியா தெரிஞ்சு விடுறது. இதனால என்ன தெரியுது? இது ரெண்டுக்கும் வேதம் இருக்குங்கிறது சித்தமாகிறது அப்படின்னு. இதுதான் அன்வயம் வெத்திரேகம். இந்த ஒண்ணு வியாபிருத்தி ஆயிடுறது அது வெத்திரேகம், ஒண்ணு மாத்திரம் அனுவர்த்திக்கிட்டே இருக்கு, அது அன்வயம். இந்த அன்வய வெத்திரேக தர்க்கம் தான் 4 விதமான அன்வய வெத்திரேகத்தை பத்தி மேல சொல்ல போறார். அந்த அன்வய வெத்திரேகத்தை பத்தின ஒரு தர்க்கம் தான் மனனம், நிதித்தியாசனம் அப்படிங்கிறதுனால சொல்லப்படுறது. ஆகையால் இது எல்லாமே நமக்கு மனோவிருத்தியிலே சேரும். மனோவிருத்தியா இருந்தாலும் அது கிரியைன்னு சொல்லணும், தியானம்னு சொல்லப்படாது. இப்ப இந்த சதுர்வித அன்வய வெத்திரேகாதி தர்க்க ரூபத்வாத்திரம் சொன்னாரோ இல்லையோ, இங்க என்னது சதுர்வித அன்வய வெத்திரேகம் அப்படின்னு கேட்டா சொல்றார். திருஷ்யான்வய வெத்திரேக, அக்ஷிசாட்சிய அன்வய வெத்திரேக, ஆகமாபாயி ததவதி அன்வய வெத்திரேக, துக்கி பரம பிரேமாஸ்பத அன்வய வெத்திரேக. இது சதுர்வித அன்வய வெத்திரேக சமன்வயாத்தியாய, அவிரோதாத்தியாய, சாதனாத்தியாய, பலாத்தியாயா. இது 4 விதமான அன்வய வெத்திரேகங்களை வச்சுதான் அந்த பிரம்மசூத்திரத்துல 4வது அத்தியாயமே வருது. அவிரோதாத்தியாயம், சமன்வயாத்தியாயம் என்ன, அவிரோதாத்தியாயம் என்ன, சாதனாத்தியாயம் என்ன, பலாத்தியாயம் என்ன, 4 அத்தியாயத்துக்கும் இந்த அன்வய வெத்திரேகங்கள்ல இருந்து ஒவ்வொரு அன்வய வெத்திரேகத்தை விஷயமாக கொடுத்து விசாரம் பண்றான். இதை கொஞ்சம் விசாரமா சொல்ல முடியாது. இதை அடுத்த கிளாஸ்ல